பாக்கியா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 100 வருஷம் பழமையான இந்த சம்பல் ரெசிபி தான் பார்க்க போறோம். சம்பல் வந்து கருவாடு சம்பல். இது ரொம்ப சுவையா இருக்குங்க. இந்த மாதிரி ரெசிபியை வந்து இப்ப நிறைய பேர் மறந்துருக்கலாம், திருப்பி ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருவாடு சம்பல் ரெசிபி பார்க்க போறோம். இந்த கருவாடு சம்பல், ஒரு ரசம், வத்தல், இது 3 மட்டும் வச்சுட்டா போதும். ஃபர்ஸ்ட் சம்பல் போட்டு சாப்பிட்டுட்டு அடுத்தது ரசம், கொஞ்சம் வத்தலை தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க அதை சீக்கிரம் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். கருவாடு சம்பல் பண்றதுக்கு பொடி கருவாடா வாங்கி அதை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். லைட்டா வெதுவெதுப்பான தண்ணியில போட்டு கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே சேர்த்துக்கலாம். பாருங்க எவ்வளவு பொடியா இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தாதான் டேஸ்டா இருக்கும் சம்பல். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பு பொடி 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். இதுல உப்பு சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, ஏன்னா இந்த கருவாட்டிலே உப்பு இருக்கு. சப்போஸ் நீங்க உப்பு இல்லாத கருவாடு வாங்கிட்டீங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே ஊற வச்சுக்கலாம். கருவாடு ஊறுற டைம்ல ஒரு மிக்சி ஜார்ல ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 6லேருந்து 7 சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன சைஸ் புளி, ரொம்ப அதிகமா சேர்க்க வேணாம். 1 கப் தேங்காய் துருவல். உங்களுக்கு எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு. இதுல தண்ணி சேர்த்து அரைக்க கூடாது, தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். மிக்சியில போட்டு நல்லா எடுத்துட்டு வந்தாச்சு. ரொம்ப கொரகொரப்பா தான் அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப வந்து நைஸா அரைச்சிடாதீங்க, கொரகொரப்பா அரைச்சா மட்டும்தான் நல்லா இருக்கும். கருவாடும் 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. ஃபர்ஸ்ட் கருவாடை லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம்பல் தாளிச்சுக்கலாம். கருவாடு ஃப்ரை பண்றதுக்கு கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்ப கருவாடை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப பொடி கருவாடா இருக்கிறதுனால கொஞ்சம் ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் வதக்குனீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடும். கருவாடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பரா ஃப்ரை ஆகி வந்திருக்குன்னு. இப்ப இதை தனியா எடுத்து வச்சுட்டு தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலைய அப்படியே ஆயிலே லைட்டா ஃப்ரை பண்ணி விடுங்க. அப்பதான் அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அரைச்சு வச்ச தேங்காவை அப்படியே சேர்த்துக்கலாம். நல்ல கொரகொரப்பா இருக்கு. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வெங்காயம்லாம் போட்டு தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இதுல வெங்காயத்தை போட்டு அரைச்சதுனால தாளிக்கிறதுக்கு தேவையில்லை. நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் போட்டதுக்கும் இப்ப போட்டதுக்கும் நல்லா வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு. நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொரிச்சு வச்ச இந்த கருவாடை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்னா கலந்து விட்டுருங்க. சப்போஸ் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இருந்தா இந்த கருவாடு சேர்க்காம நீங்க இந்த சம்பல் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப கடைசியா கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அவ்வளவுதான், சம்பல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான கருவாடு சம்பல் ரெடி ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.